அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து என்னென்ன ரெசிபி செஞ்சோங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. பீஃப் 3/4 கிலோ எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம சுக்காவாக செய்ய போகிறோம். அதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், மல்லித்தூள் வந்து நமக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். நம்ம உங்களுக்கு அவை தேவையான அளவு நான் சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து கரம் மசாலா வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் ஃபுல்லாக வந்து மிளகுத்தூள் சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பு விட்டு இது எல்லாத்தையும் நல்லா இப்போ நம்ம பிசைஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்துக்கலாம். மசாலா வந்து நல்லா எல்லா கறியிலையும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம வந்து ஆட்டுக்கறி குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான ரெசிபிஸ் பார்க்கலாம். சின்ன வெங்காயத்தை நல்லா நான் உரித்து நச்சு வச்சுருக்கேன். இது வந்து சுக்காவுக்கு தக்காளி இது எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம குக்கரில் வந்து தாளித்து எடுத்துக்கலாம். குக்கரில் வந்து நல்லா 2 டேபிள் ஸ்பூன் வந்து எந்த எண்ணெய் வேணாலும் உங்களுக்கு சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் வந்து கிராம்பு 3, ஏலக்காய் 3, பட்டை வந்து ஒரு 4 பீஸ் சேர்த்துருக்கேன். 2 வந்து பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். இது எல்லாமே இப்போ நல்லா வந்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் நசுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு விட்டு இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். நல்ல மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். ஆட்டுக்கறி வந்து நான் வந்து 1 கிலோ எடுத்திருக்கேன். இப்போ இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து அடுத்தடுத்து என்னென்ன ஸ்பைசஸ்லாம் சேர்க்கலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து மிளகாய்த்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ அதிலே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த எண்ணெயிலே இந்த மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நல்லா கலர் கொடுக்கும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வரட்டும். இப்போ நம்ம வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க மீடியம் சைஸ் 3 தக்காளி பழத்தை நான் சேர்த்துக்கிறேன். இதையும் அதிலே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுறேன் மிளகாய்த்தூளோட. இந்த அளவுக்கு நல்லா பரட்டி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ இந்த தக்காளி வந்து வதங்கிறதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு போடணும். இதுக்கு தேவையான அளவு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டு ஒரு 1/4 டம்ளர் வந்து தண்ணி விட்டு நம்ம குக்கர் மூடியை திருப்பி போட்டு மூடி விடுங்க. இப்போ மீடியமான ஃப்ளேம்லேயே நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து மல்லித்தூள் வந்து 3 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். உங்கள் சால்னாக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது வந்து மட்டன் மசாலா 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த மசாலா நம்ம போடணும். போட்டதுக்கப்புறம் நல்லா இதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தயிர் வந்து நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தயிர் போட்டோம் அப்படின்னா நல்லா சால்னா வந்து நல்லா கெட்டியாகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மசாலா பார்க்க எவ்வளோ ஸ்பைசஸாக நல்லா கெட்டியாக இருக்குங்களா. இப்போ நம்ம வந்து கழுவி வச்சுருந்த மட்டன் கறியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நான் குர்பான் கறி இருந்ததுனால பெரிய பெரிய பீஸாக இருந்தாலும் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். இது 2-3 கழுவி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது நல்லா அந்த மசாலாவோடு நல்லா வந்து கிளறி விடுங்க. எல்லா கறியிலையும் நல்லா மசாலா நல்லா வந்து பிசைஞ்சு விட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ இந்த கறிக்கு தேவையான அளவு நம்ம உப்பு விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் நல்லா அப்படி கிளறி விட்டதுக்கப்புறம் கறியிலேருந்தே கொஞ்சம் தண்ணி விடும். இந்தளவுக்கு நல்லா கறி அந்த மசாலாவோடு நல்லா பிரண்டு வரணும்.
உப்பும் நல்லா கரையணும் இல்லைங்களா, அதுக்காக நல்லா கிளறி விடுங்க. இப்போ வந்து இதில் வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு 2 சில்லு தேங்காவோட மற்ற முந்திரி பருப்பையும் சேர்த்து நான் என்ன செய்கிறேன், 4 சில்லு தேங்காய் வச்சுருக்கேன், அதோட 10 முந்திரியும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மைய பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம விசில் போட்டு நல்லா கறியை வந்து நல்லா ஒரு 15 விசில் விட்டு இறக்குங்க. இந்த மாதிரி நான் வேறு கிண்ணிக்கு வந்து பாத்திரத்துக்கு நான் மாற்றிட்டேன், கறியை மாற்றி வந்து இப்போ நான் அரைச்சி வச்ச தேங்காயும் முந்திரி விழுதையும் சேர்த்துக்கிறேன். சால்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி விட்டு நல்லா கூட்டவும் குறைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதை நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாம். இப்போ எனக்கு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால நான் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம அடுத்து வந்து அது கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம சுக்காவுக்கு பரட்டி வச்சதை இப்போ பார்க்கலாம். அதே குக்கரை கழுவி என்ன செய்கிறேன், இந்த சுக்காவுக்கு பரட்டி வச்ச பீஃபை வந்து குக்கரில் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இது வந்து பீஃபுங்கிறதுனால நமக்கு வந்து வேகணும். இப்போ இதில் ஒரு அரை டம்ளர் போல் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு மூடி போட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு நல்லா வந்து 15 விசில் விட்டுக்கோங்க. இப்போ இந்த பக்கம் வந்து இதுக்கு வந்து ஆட்டுக்கறிக்கு வந்து ஜீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனும் பெப்பர் ஒரு அரை டீஸ்பூனும் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணுமோ கூட்டவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கோங்க. இப்போ பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியையும் புதினாவையும் நான் சேர்த்துக்கிறேன். எனக்கு வந்து கையிலே கட் பண்ணி நான் பழகுனதுனால நான் கையில் கட் பண்ணி நான் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து கட்டிங் போர்டில் வேணாலும் நீங்கள் பொடிசாக கட் பண்ணி நீங்கள் அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ புதினாவை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா வந்து வேக விடலாம். கொதி வரட்டும். இப்போ வந்து நல்லா ஒரு 15 விசில் வந்துருச்சு இந்த பக்கம் பீஃப் கறி. பாருங்கள், நல்லா சுக்கா நல்லா சுருண்டு நல்லா வெந்து வந்திருக்கு கறி. இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கணும். இப்போ வேறொரு கடாயில் நம்ம என்ன செய்யலாம், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லா எண்ணெய் சூடாகட்டும். நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயத்தை வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகி நல்ல ப்ரௌனிஷாக வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விடணும். ரொம்பவும் அனல் வச்சிடாமல் கருகி போயிடும். அதனால் மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விடுங்க. இதுக்கு தேவையான அளவு போய் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கிளறி விடுங்க. இதே மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா மீடியமான ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம பீஃபை வந்து வேக வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து அப்படியே அந்த தண்ணியோடையே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்லா இதில் என்ன செய்யணும், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கிளறி விடுங்க. அந்த வெங்காயத்தோட இந்த கறி மசாலாவும் நல்லா மிக்ஸ் பண்ணி வரணும். நல்லா சுருண்டு வர அளவுக்கு நல்லா கிளறி விட்டு வேக விடணும். எந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான். நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் மேலே வந்து கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ண வேண்டியதான். எங்களுக்கு நீ மதிய லஞ்ச் தான் ஒயிட் ரைஸு, பீஃப் சுக்கா, மட்டன் குழம்பு, மாம்பழம் தான் தொட்டுக்கு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.